என்னாச்சு அண்ணி? ஏன் இப்படி அழறீங்க? குட்டிக்கு என்னாச்சு அண்ணி? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கான்ல? குட்டி ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கா லட்சுமி. என்ன சொன்னீங்க அண்ணி? நம்ம குட்டி ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கா லட்சுமி. என்ன அண்ணி சொல்றீங்க? அவனுக்கு என்ன ஆச்சு? உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. ஐயோ, சென்னையில தான் அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. அவன் இதயத்துல ஏதோ ஓட்டை இருக்கா, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. 12 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. லட்சுமி, நான் உனக்கு என்னென்னமோ கெடுதல் பண்ணிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணாம விட்டுறாத லட்சுமி. எப்படியாச்சும் குட்டியை காப்பாத்து லட்சுமி. அண்ணி, நான் பழசெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப ஏன் அண்ணி அத பத்தி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல குட்டிக்கு என்னன்னு பாருங்க. அதுக்காக தான் நான் உனக்கு இப்ப போன் பண்ணேன். நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். குட்டி, உனக்கடா இப்படி ஒரு நிலைமை? நினைச்சு கூட பார்க்கல. அக்கா அக்கான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியே, உனக்கடா இப்படி ஆகணும்? கடவுளே, ஏன் குட்டியை இப்படி சோதிக்கிற? என்னால தாங்க முடியலையே. ஏன் திவ்யா, மகா எங்க? சார், பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு, இன்னைக்குள்ள முடிச்சாகணும். அப்ப போய் அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. மேம், மகா எங்க? அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி. ஓகே. மகா, மகா. அக்கா சொல்லுங்க அக்கா. டைம் ஆயிடுச்சு மகா. இது வரேன்க்கா. மகா, 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 என்னம்மா ஆச்சு? ஆக்ஷன் ஆக்ஷன் 4-5 தடவை சொல்லிட்டம்மா. நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. என்னாச்சுமா உனக்கு? அது அது ஒண்ணும் இல்ல சார், இப்போ சரியா நடிக்கிறேன். இந்த பாருமா, முக்கியமான சீனு, ரொம்ப சந்தோஷமா நடிக்கக்கூடிய சீன் இது. மனசு முழுக்க சந்தோஷமா இது நமக்கான பட்ஜெட் வீடுன்னு நல்ல மலர்ந்த முகத்தோட சொல்லணுமா. இதாம்மா இந்த ஆடோட ஹைலைட். முகத்துல சந்தோஷம், அதாம்மா ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? நடிக்கிறேன் சார். சரிம்மா. இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. கரெக்டா பண்ணிட்டால? மகா, சூப்பரா பண்ணிட்டம்மா. தேங்க் யூ வெரி சார். குட்மா. ப்ளே பேக் பண்ணுங்க. சூப்பரா பண்ணிட்ட மகா. நான் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்ல.
தேங்க்ஸ்க்கா. சரி அக்கா ஆ, நான் கிளம்பலாமா? ஏய் இரு மகா, எல்லாம் சேர்ந்தே போலாம். இல்லக்கா, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே, நீ கிளம்பு. உன் போர்ஷன்லாம் முடிஞ்சதுல, இனிமே திருவோடது தான், அதை நான் பாத்துக்கிறேன். ம், ஓகே சரிக்கா. பாய். துரு துருன்னு இருப்பியே குட்டி, இப்படி படுத்திருக்கியடா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் குட்டி. என்னடா ஆச்சு உனக்கு? குட்டி, கவலைப்படாதடா, நான் வந்துட்டேன். உன் லட்சு அக்கா வந்துட்டேன். இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லபடியா பொழைச்சு வந்துருவ. நீ வந்ததுமே கேட்கணும்னு நினைச்ச. ஏமா தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? அது ஏமா அவர்கிட்ட குட்டி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டேல்ல. அது பாட்டி, அது வந்து பாட்டி, லக்ஷ்மி, மாப்பிள்ள பணத்துக்கு என்ன சொன்னாரு லக்ஷ்மி? அது அது அவர்கிட்ட சொல்லிருக்கேன். அவரு அவரு எப்போ பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு லக்ஷ்மி? என்னடி நீ? அதான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன்னு லட்சுமி சொல்லிட்டாள்ல. பணத்துக்கு வேற தனியா கேட்கணுமா? எல்லாம் இனிமே அவர் பாத்துக்குவாரு. நம்ம லட்சுமி மாப்பிள்ளையோட வந்து பணத்தை கட்டதான் போறா. இனிமே நமக்கு எந்த கவலையுமே இல்ல. உன் பிள்ளைய நம்ம லட்சுமி காப்பாத்திடுவா. லக்ஷ்மி, நீ செய்ய போற உதவிய நான் செத்தாலும் மறக்க மாட்டேம்மா. அண்ணி. ஐயோ,